நான் சரியாகவே ஆட மாட்டேங்கிறது எப்போ எனக்கு தெரிஞ்சதுன்னா, கத்தி ஷூட் வந்து ஃபஸ்ட் டே ஷூட் நடந்துட்டுருக்கு ஏர்போர்ட்டில். அந்த சாங்கு பக்கம் வந்து சாங்கு அதில் வந்து அப்படியே ஆடிட்டுருக்கிறேன். விஜய் சார் அங்கே வந்து அப்படியே சேர் போட்டு பார்த்துட்டே இருந்தார். ரிஹர்சல் நான் பார்த்துட்ருக்கேன். வந்து பார்த்தாரு, அப்படியே நேராக கிட்ட வந்தார். வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. டான்ஸ் ஆடுறேன் சார் அப்படின்னேன். அப்போ நான் பண்ணுறது அப்படின்னாரு. அதோட சரி, நம்ம அதுக்கப்புறம் அந்த ரிஸ்க்கை நானும் எடுக்கல, மக்களுக்கும் கொடுக்கல. ஸோ வந்து வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் காலேஜ் லைஃபு. தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணாதீங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், அதே நேரத்தில் நல்லா படிங்க. நிச்சயமாக எல்லாரும் மிகப்பெரிய ஆளாகலாம். அது வந்து நிறைய உதாரணங்கள் இருக்காங்க சினிமாவில். பேக்ட்ராப் இல்லாமல் வந்து ஆகிறதுன்னு பார்த்தா வேறு பெருசாக சொல்ல வேணாம். என்னோடய ஃப்ரெண்டே சொல்ல போனால் சிவகார்த்திகேயன் அப்படி தான். அவருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. வெறும் அந்த நார்மலாக ஒரு மிமிக்ரின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து சேனலில் இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக இருக்கார். ஸோ வந்து கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக யார் வேணாலும் முன்னேறலான்றதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதே மாதிரி தான் விஜய் சேதுபதி, அவரும் அப்படி தான். அவர் வந்து ஆரம்பத்தில் இப்படி தான் நிறைய இதெல்லாம் தாண்டி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து ஸோ அப்படி தான் வந்திருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக கஷ்டப்பட்ட நான் சொல்கிறது சினிமாவில் ஏன் உதாரணம் சொல்கிறேன்னா எல்லாருக்கும் ஈஸியாக ரீச் ஆகணுன்றதுக்காக தான். மற்றபடி கண்டிப்பாக எல்லாரும் வந்து மிகப்பெரிய ஆளாக வரணும், நீங்கள் படித்த எல்லாரும் பெரிய ஆளாக வரணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.